வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டீங்களா? நான் இப்போத்தான் சமைக்கிறதுக்கு போகிறேன். ஏங்க லீவு நாள்களில் தான் 2 நாளைக்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவா. அந்த 2 நாளையும் நல்லா தூங்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் அப்படி அனுமதி தருவார். தூங்குடி ராசாத்தியே தூங்குடிண்டு. அப்படி இன்றைக்கி லீவு நாளுன்று எத்தனை மணி? 7-10 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்துக்குங்க. இட்லியும் சாம்பார் சட்னி இது வச்சு வேலையை முடிச்சிட்டேன். காலையில் 10 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஆட்டுக்கறி 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்து சமைச்சாச்சு. நாத்தனார் எங்கேயோ இதுக்கு போய்கிட்டு இருக்கான், வருவாங்களாம். எனக்கு பிரியாணி செஞ்சு வைக்கின்றாங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு அப்போ கேட்டாங்கல்ல, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல என்ன சமைச்சா என்னன்னு. சும்மா நான் ஃபோன் பண்ணி சமையலுக்காக சொல்லலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே என்ன சமையல் அப்படின்றாங்க. நானும் அப்போ வாக்கில் உங்கள் வீட்டில் என்ன சமையலுன்றேன். நான்கிட்ட ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கேன். நான் இங்கிட்டு சமைக்க எனக்கு தினமும் ஒரு பயணம் வருது. ஒன்னே மாதிரியா நல்லா கடையை போட வேலையை பார்க்க ஃபோனில் பேச இப்படி தெரியுற நீதான். எனக்கு ஒரு தினமும் ஒரு பயணம் வந்துடுது என்றாங்க. என்ன பயணம்டே அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டே நான். அதோட என்ன சமையல்ண்டாக? மட்டன் குழம்பு அப்படின்ட்டேன். மட்டன் குழம்பா? எனக்கு மட்டும் பிரியாணி வச்சு வை. நான் அப்படியே 4-5 இருந்து வீடு போய் சோறு சமைச்ச பற்றிலாம் சாப்பிட முடியாது, அங்கே வாரேன் அப்படின்ட்டாங்க. அப்படியா, சரி வாங்க அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு உட்கார தூங்க போடவா வாரேன்னு சொல்லிட்டாட்டவோ. என் பையன்ட்ட 1/4 கிலோ கறி எடுத்துகிட்டு வா புண்டியாவே. 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 100 ரூபா 110 ரூபாயா? பரவாயில்லடா, சரி போடுறா. 100 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விட்டேன். 1/4 கிலோ இருக்கும் 100 ரூபாண்டு. அவன் 1/2 கிலோ 110 ரூபாண்டு வெறும் காலை போட்டு விட்டுருக்கத பாரு. சின்ன பையலுக்கு போனால் அப்படியே கால் எலும்பு மண்டை இதைத்தான் போட்டு விட்டுருக்காங்க. சரி விடுங்க, நம்ம பிரியாணி தானே வைக்க போகிறோம். அப்படியே பார்த்துக்குங்க, வாங்கிட்டு வந்து வைக்க போகிறேன். குழம்புலாம் வச்சு அங்கிட்டு தார எடுத்து வச்சுருக்கேன். நாத்தனாவுக்கு சமைக்கிறேன். என்னக்கா அப்படி இருக்கிய? நாத்தனா நங்கை இது நீங்கள் பூரா நடிக்கிறிய அப்படிலாம் சில பேர் சொல்கிறீங்க. என் நாத்தனா வரட்டும், வீடியோவை எடுக்கிறேன், அதுகிட்ட பாருங்களேன். நம்ம வந்து இதை பேசுங்க தே, இப்படி சொல்லுங்க தே, இப்படி சொல்லுங்க தேண்டா கண்டிப்பாக அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்படி தான் சொல்ல முடியாதே. உன்னையெல்லாம் நல்லவங்களை காட்டுறதுக்கு நானாக கிடச்சேன். நடந்தது என்னவோ அதைத்தான் சொல்லுவேண்டுவாங்க. அப்படிலாம் நாங்கள் பேசி வச்சும் பேசவும் மாட்டோம். அப்படி பேசவே மாட்டோம். அப்படி பேசி நாடகமாக நடித்து போட்டதே கிடையாது. நடக்கிறத பேசி போட்டுறது என்ன. ஏங்க நம்ம மனசு தான் எல்லாமே ஆகணும். நம்ம மனசு சரி விடு, நம்ம நாத்தனா நினச்சா நினைக்கும், அவடக்கா அப்படி நினச்சா அது. என் மாமியா படுத்த படுக்கையாக கிடந்துச்சு. என்ன இருட்டா தெரியுது, அப்புறம் நல்லா தெரியுது, இருட்டா தெரியுது, நல்லா தெரியுது, என்னன்னு தெரியலையே. போகணும் காசு விலை கொடுத்து கூட போட்டு வாங்குகிறோம். அதுதான் ரொம்ப மோசம், டக்கர் மிஷன் பண்ணுது. கொஞ்சம் காசில் வாங்குற போன கூட நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இது மாமியார் ரொம்ப படுத்த படுக்கையாக கிடக்கு, சிம்மையா வந்து பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி போன் அடிச்சிட்டாங்க. சரின்ட்டு பார்க்கறதுக்கு போகிறோம். மானசாவை நிறம் மாதம் பார்த்துக்கங்க, நிறம் மாதமாக இருக்கீங்க. நானும் வரேன், உன்னை பார்த்தாவே எங்கள் அம்மா டென்ஷன் ஆக முடியுன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன்ட்டு அப்படிங்கிறாரு. அதனால் முடியாததையும் டென்ஷன் பண்ண வேணான்றாரு. எங்கள் மாதமாக இருக்கேங்க, நான் என்னங்க சொல்ல போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மாதத்தோடு போகிறேன். படுக்கையாக கிடக்கு. நான் போய் கட்டில் பிடிச்சி ஒரு இந்த வயர் கட்டில் கிடக்காங்க, கட்டில் பிடிச்சி உட்காடுறேன். மாசமாக இருக்கிறதோட என்னை பார்த்துட்டு இங்கே திரும்பிக்கிடுச்சு. அப்பத்தா நான் என்ன பத்தா பண்ணினேன், நல்லா விளையாடச்சிருக்கேன், நல்லா இருந்தோம், உங்களுக்கு தான் என்னை பிடிக்காம போயிடுச்சு திடீர்னு மற்றவங்க பேச கேட்டுக்கிட்டு. ஏப்பத்தா அப்படி திரும்புறிய, நான் மகளும் மயனை பெற போகிறேன், நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கத்தா அப்படின்னு நான் சொன்னேன். நெசமாவே அதுக்கு சொன்னாங்க ஒரு வார்த்தை. எனக்கு ஓ மேலே கோவம்லாம் இல்லை, என் மயனை கூட்டிகிட்டு போயிட்டுலாம் கோவம் இல்லை. நாட்டில் ஊர் உலகத்தில் நடக்கிறதே நல்லா பேசுனாங்க, தெளிவாக பேசுனாங்க. நாட்டில் ஊர் உலகத்தில் நடக்கிறது நானும் என் புருஷனை கூட்டிகிட்டு வந்து நான் அந்த அவங்க அப்பா மட்டும் இருந்து கூட்டிகிட்டு வந்து நான் குடும்பம் நடத்தி பிள்ளை பத்து குடும்பம் நடத்துகிற மாதிரி தான் நீ இருப்பேன். அதுக்கெலாம் நான் சொல்ல வரல. என் பிள்ளை கடை ஓட்டு அவனுக்குள்ளே என் பிள்ளை நின்றுச்சுண்டா, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு இல்லாமல் போகிறாம்மா படுறேன். என் மகன் வந்து என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். எனக்குண்டா பகிர்ந்துச்சு பார்த்துக்கோங்க. கடை விடணும், ஒரு நீ வேலை வைக்கிற மாதிரி நானும் வேலை வைக்கிற நினைக்கிறேன்டி, உழைச்சி சம்பாரிச்சிடுவோம், ஒரு வியாபாரத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன்டி. நீ நாத்தனை என்று சொல்லில அவங்க கேட்டாலும் கேட்டு போகிறாங்க. அதே உள்ளதான் உள்ளபடி சொல்லுவேன். அவங்க கேட்டாங்கன்னா நடந்தா தானே சொல்லியிருக்கேன், பொய்யே அதமாக சொல்லியிருக்குன்னு சொல்லி என்னை கேளுங்க நான் பேசிக்கிறேன்ருவேன். அப்படியே சொல்லையில்
ஏற்றி போடுங்க, நல்லபடியாக போடுங்க. எப்படி எப்படி மாவு சேர்க்குறேன் ஏது சேர்க்குறேன்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லைங்க, இதேமாரி நான் சொல்கிறேன். மாடுத்தவனில் 1000 பூக்கடை இருக்குது. 1000 பூக்கடையில் 1000 பூக்கடைக்காரவனுக்கு ஓடக்கட்டு தானே வரிசையில் வச்சுருக்காங்க. அது மாதிரி கடவுள் நம்மளுக்கு எத்தனையோ சனம் அதில் ரோட்டில் நடந்து போகுது. அதில் நம்ம நாத்தனா கூடணும் ஓடிட்டு போகுது. என்னத்தை பல்லு விளக்கு மனசா? சரி, அவளா குளிச்சுட்டு போறா விடுறே. அவளா தாண்டி அவள் பல்ல விளக்குவா விடு. அவளா குளிப்பா, அவளா பல்ல விளக்குவா, அவட்ட கொடுத்துரு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நான் தான் அம்புட்டு ஐடியா அவங்க கொடுத்து மாவுலாம் எங்கே போய் வாங்கணும். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு சொன்னேன் பார்த்துக்கோங்க. ஆனால் என் மாமி அப்படி சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே பதக்கிடுச்சு எனக்கு. என்ன பற்றி அப்படி சொல்கிறீங்க? நான் எங்கே போகிறவப்பட்டேன்? நம்ம உங்கள் மகளுக்கு நல்லபடியாக போடுங்கத்தே, இப்படி இப்படி வியாபாரத்தில் இப்படி இப்படி காசு கிடைக்குதுன்னு நான் தானே சொன்னேன்றேன். அப்படி சொன்னபடி சொல்லலையே. என் மகா என்னை பார்த்து போராமப்படுறான்ல சொன்னான்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நாத்தனா மாதிரி என்னதே உறவாடி உரையாடி நம்மகிட்ட நீ தாண்டி என் உசுருண்டு பேசினாலும் நம்ம மாமியாட்ட போய் அப்படி சொல்கிறதில்ல. என் மாமா அண்ணன் பொண்டாட்டிமா அவளுக்காக பார்க்காத நம்ம அண்ணனுக்காக பாரு, சங்கடப்படுது நம்ம அண்ணன், நல்லபடியாக இருங்கன்னு சொல்கிறதில்ல. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்கிறது இல்லைங்க. பல சில பேர் சொல்கிறது இல்லை. அப்படி நாத்தனா நங்கைகளுக்குள்ளே சண்டை வர்றதே மகளை இட்டுதான் பார்த்துக்கோங்க. மகளை இட்டுத்தேன். ஆமாம், ஏன்டா ஒரு பொண்டாட்டிக்கு மட்டும் நகை எடுத்து போடுறியாடா, பெத்ததாய்க்கு ஒரு 2 பேர் ஜங்கிலி எடுத்து போடுறியாடான்னுச்சு. ஏம்மா நான் ஜங்கிலி எடுத்து போடுறேன், நான் போடுற ஜங்கிலி நீ கழுத்தில் தான் போட்டுக்கிறணும். நீ பாட்டுக்கு போய் அடகு வச்சு அந்த கஷ்டப்படுது இந்த கஷ்டப்படுதுன்னு போய் கொடுக்கக்கூடாது அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரு. அதான் நம்ம ஓடாக்கிட்டு எனக்கு போட்ட நகையை நான் என்ன பண்ணிட்டு போய் விற்று கூட திம்பேன். நீ கேட்கலாமா? அதை விட்டு மகளுக்கு செய்யாதுன்னா என் மகன் கஷ்டப்பட்டு இருப்பான். நாளைக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு குடும்பம் கேப்பா, அதுக்குன்னு கொடுக்காம இருக்க முடியுமாடா? அப்படி எனக்கு வேணாம்டான்டுச்சு. அப்படிலாம் உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நீ காலத்துக்கு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்குவே இருக்கிறத பூரா கட்டி கொடுத்துருச்சுன்னா அது வாட்டு கையை ஊட்டி கரணம் பயங்கடி ஒரு நல்லது கட்டத்தில் போய் செஞ்சோமா அவன் வீட்டுக்கு வருதுகளா சாப்பிடுதுகளா இருக்குதுலான்னு விடணும். நீனே காலம் பூரா செய்ய முடியுமா? அப்படி எங்கள் வீட்டுக்காரன் வச்சார். அப்படி வளர்க்கடிச்சு போடா போடா ஒன்றாவே வேணும் நட்டு வேணும்னு தூக்கி எரிஞ்சு போயிடுச்சு. கோவம் ரோசமுடைய மாமியா, ரோசக்கார கண்ணம்மா எங்கள் மாமியா. பாறை இறந்து வச்சு அப்புறம் என்னை மன்னிச்சிட்டு நல்லபடியா மயனை பெரு. அப்போத்தே மயனை பெத்தாத்தே கல்யாணம் முடிச்சு அங்கிட்ட போயிடுவேன். அப்போத்தே என் கஷ்டம் நான் பட்ட மனவேதனை உனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் மானசம் பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டா. நான் என்னத்தை சொல்ல, என்னங்க உங்கள் அம்மா மயம் பிறச்சிருச்சு, மக வரந்துருச்சு, மனசுக்குள்ளேயே மக பிறந்து நினச்சிருக்குமோ, மனசுக்குள்ள நினச்சது வந்துருச்சுங்க அப்படின்னா ஆத்தாடி கடவுள் கொடுத்ததே பழசதே இருக்குது. எங்கள் அம்மா சொன்னதுன்னா மாற்றிடுமா வயிற்றுக்குள்ள அப்படின்றாரு. அப்படி வாரம் இருக்காங்க. அப்படி எல்லாமே லாபம் நஷ்டம் இருக்கும். இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கணும். என்ன மனுஷனுக்குள்ளே போராம குணம் இல்லாத மனுஷங்களே இருக்க மாட்டேன். உங்கள்கிட்ட பேசுகிற பான்மதிக்குள்ளேயும் இருக்கும் போராம குணமும் அவங்க எல்லாமே இருக்கும் மனுஷனாக பிறந்தா. அதுக்கெல்லாம் மறைச்சிக்கிட்டு அதுக்கெல்லாம் வெளிக்காட்டுற இடத்துல வெளிக்காட்டிக்கிட்டு அந்த எந்த இடத்துல வெளிக்காட்டணுமோ அந்த இடத்துல வெளிக்காட்டுறவே நல்ல மனுஷனாக தோற்றளிக்கிறேன். எல்லா இடத்துலையும் வெளிக்காட்டி பிறவே கெட்ட மனுஷனாகி போயிடுறேன். அந்த அப்படி இருந்துட்டு போகிறாங்க. அவங்க நினைக்கிறது என்னப்படியே நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம அண்ணன் மண்டாட்டிண்டு நாத்தனாண்டு நம்ம நல்லபடியாக பார்த்து அடிச்சு அவங்களோட நம்ம நல்லபடியாகத்தான் இருக்கணும். இருக்க வரைக்கும் இருக்கும் காலம், எம்புடு காலம், எந்த எம்புடு காலத்தில் இருக்க போகிறோமோ அம்புடு காலத்துக்கு அப்படி நாத்தனா பிரியாணி கேட்டாலும் பிரியாணி செய்ய போகிறேன். சாயந்தரம் வருவாங்க. அதையும் லாங்க எடுத்துடுறேன். லாங்க எடுத்து நாத்தனா பேச விடுங்க நடந்தது என்னென்னு ஒரு அக்கா கிட்ட கிடந்தாங்கல்ல அவங்ககிட்ட கேட்போம், அவங்ககிட்ட சொல்லுவோம். எங்கள் நாத்தனாரே சொல்லுங்கள் நாத்தனாரே, என் சப்ஸ்கிரைபர் கேட்டு கிடக்காங்க சொன்னீங்களா இல்லையா, ஃபோன் எடுத்துக்கிற பைத்தியம்னு சொன்னீங்களா இல்லையான்னு கேட்குது. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. ஒருத்தவங்கள குத்த குறை சொல்லி ஒருத்தவங்கள திட்டி என்னைய பாராட்டணுன்ற நினைப்பே எனக்கு வராது. அப்படி என்னத்துக்கு இப்போ அதெல்லாம் ஒரு குழப்பாக்கம். ஒருத்தவங்கள்ட்ட பாராட்டு வாங்குறதுக்கு இன்னொருத்தவங்கள மட்டப்படுத்தணுமாக்கம். அப்படி செய்ய மாட்டேன். நடக்கிறத சொல்லுவேன், அதில் மாட்டிக்கிடுவாங்க அவ்வளவுங்க. வேற என்ன நடக்கிறத சொல்கிறது அதில் மாட்டிக்கிறாரு. என் தங்கச்சியெல்லாம் சத்தம் போடுறிய ரொம்ப பிகுமானம் பண்ணுது, அதை வீடியோவிலே காட்டாதேன்னு கூட சொல்கிறாங்க சில பேர். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அது மேக்கப் போட்டுக்கிட்டு வரவும் அவங்களுக்கு அப்படி தெரியுது. மேக்கப் போட்டு வரவங்க மேக்கப் போடுறவங்க மேக்கப் சென்ஸ் இருக்கிறவங்க பூராமே
ரொம்ப தூர் பிடிச்சவளாக இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அவ வந்து நல்லா வந்து பரந்த மனப்பான்மையோடு இருப்பாங்க. ஆமாம், அவங்க தான் பரந்த மனப்பான்மையாக குறுகின வட்டத்துக்குள்ளே இல்லாமல் குறுகின வட்டம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பரந்த மனப்பான்மையாக வாழ்வாங்க. அவங்க வந்து என்னப்பா அப்படி வட நான் கழிச்சு விடணும். என்ன பெத்தா ஆத்தாவுக்கு குளிக்க போகிறாங்க. ஒரு டவராவத்தை மூந்து வச்சு அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தவண்டி அடிக்க போ. அடுத்த வாரம் அம்மாச்சி ஊருக்கு முழு பரிசலுக்கு போய் கம்மாயில் தவண்டி அடிப்போம். ஆமாம் ஆமாம், கம்மா இருக்குல்ல அம்மாச்சி ஊரில் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஆமாம் அதே கம்மா அதே சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டு அப்படி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்படி மேக்கப் சென்ஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி நல்ல பரந்த மனப்பான்மையாக இருப்பாங்க. மேக்கப் போடுறது அவளுக்கு பிடிச்சிருக்கு போடுறா. உணமனம்லாம் என்னைய மாதிரி தான் இருப்பாள். பேச தெரியாது, பேசுறதுக்கு தெரியாது, என்னத்தை பேசுவோம்னு தெரியாமல் வெக்கப்பட்டுக்கிட்டு பா கொண்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறவங்க. நாத்தனாவுகள்லாம் வந்து நல்லா கலகலந்து அவள் வாட்டுக்கு பேசிடுவாங்க. நானே சொல்லுவேன், மேலுக்கு தண்டா தலைக்கு நேற்று குடிச்சிக்கல ஓயாம குடிக்கக்கூடாது. நீங்கள்லாம் என்ன சமைச்சேன்னு கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நாத்தனாக்காக ஆக்கிற பிரியாணி எப்படின்னு சொல்லுங்க. ஏண்டி படுவாத கத்தி உன் வீட்டுக்கு வர நாத்தனாவை இப்படி ஊருக்கே சொல்லி நாத்தனாவுக்கு சோறு ஆக்கிறோம்னு சொல்லி போட்டு எடி நடத்துவாதியே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நம்ம நாத்தனா பூனை அடிச்சு ஆமாம் வடக்கா மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்றட்டும். அவளுக்காக அங்கேருந்து பூனை அடிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவளுக்காக நான் ஆக்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஐயோ ஆக்கி போடலன்னு நம்ம புருஷன் நம்மளை வைவார் சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம புருஷட்ட. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். வந்துட்டா என்னத்தையோ நம்ம புருஷனுக்காக ஆக்கி போடுவோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம மனசுக்காக தொடணும். நம்ம நாத்தில் வரும் சரி கேட்டுருச்சு நம்ம நாத்தினா நம்மக்கிட்ட ஆசைப்பட்டு நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நம்ம மனசுக்காக தோணணும். அதில் தான் சந்தோஷமாக இருக்கும். இல்லாட்டி எரிச்சலாக இருக்கும். சோறு போடையில் கூட அப்படி வரும். சினிமாக்கள்ல வர்றது மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. என்ன கட்டி ஆள போகிறோம். அப்படி சோறு வெந்த சோறு தின்னுட்டு விதி வந்தால் சாவமுண்டு சாவோம். என்ன அந்த வெந்த சோறில் ஆசைப்பட்டு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அந்த வெந்த சோறு பண்ணி கொடுப்போம். கண்ணுக்கு அது வெங்காயத்தை அதே லாஸ்ட்டாக நறுக்கையை மற்றுங்க. அந்த வெங்காயம் மட்டும் நம்மளை கண்ணுகளை வச்சு முடியாங்க. நம்ம இது பிரியாணி வைப்போம். ஆனால் இஞ்சுருங்க நாத்தனை வருதுன்னு பிரியாணி அரிசிலாம் வாங்கலை. அவசரமாக டவக்குன்னு சொன்னாங்கட்டா மானாமதுரைக்கிட்ட வந்து கொடுக்காங்களா அதுக்குள்ளே நான் சமைக்கணும். இன்னும் போய் பிரியாணி அரிசிலாம் வாங்கிட்டு வரதுக்கு என் மையம் போயிட்டேன் கடைக்கு. எங்கள் வீட்டுக்காரரும் எங்கிட்ட வேலைக்கு ஓடி போயிட்டாரு. 2 நண்டை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நண்டு எங்கிட்ட போயிட்டுறேன். எனக்கு எங்களுக்குள்ளே கடை கிராமமாக இருக்குது. அதனால அரிசி விட்டு வச்சுறேன். நம்ம வீட்டு அரிசி நல்லா இருக்கும். வாங்க வெங்காயத்தை போட்டுட்டேன். ஏண்டுங்க ரொம்ப நேரம் வீடியோ ஓட விட்டா அப்புறம் நாத்தனை வர்றப்போ எடுக்கிறோம். அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருக்கும். அதுக்குத்தான் நான் பார்த்து சமைச்சிட்டு அப்புறம் நாத்தனை வரும்ல அதை வீடியோவில் சொல்கிறேன். இல்லைண்டா சும்மா கச்சுக்கு நீ வீடியோவுக்கு சொல்லாத. சும்மா சொல்ல வந்துட்டேன். நீ நாத்தனாவுக்கு சமைச்சு போடுறவளாக்குன்னு கூட சொல்லுவீங்க. நாத்தனாவுக்கு சமைச்சு போடுறேன்றதுக்காக உங்களுக்கு சொல்ல வரல. கேட்டால் அப்படி சந்தோஷமான மன நிறைவில் செய்யணும். எதாக இருந்தாலும் நம்ம செய்கிற சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமாக செய்யணும்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். அதுதான் முக்கியமே தவிர சமைச்சு கொடுக்குறது பெருசு கிடையாது. ஒருத்தர் அவ வைவாக அவங்க நினப்பாக அப்படின்றது இல்லாமல் நாத்தனை கேட்டுருச்சு, வாயை திறந்து கேட்டுருச்சு, அதுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு பண்ணி கொடுக்கணுன்றதே நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் கிடையாது. ஐயே ஏன் கேட்குறீங்க, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு குணமுங்க. குணமனம் பூரா ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் நாத்தனார் வீட்டுக்கார கேட்டிருந்தீங்க. எங்கள் எல்லாரும் வீடியோ எவ்வளோ வருவாங்களா? நாத்தனா என்ன அண்ணன் மண்டாட்டின்னு வராங்க. அவர் வீடியோ எவ்வளோ பேசுகிறதுக்கு ஒருத்தங்க வீடியோ எவ்வளோ வர சங்கடப்படுவாங்கல்ல. அவர் கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறாரு. கட்டட கான்ட்ராக்டு நல்ல ஒரு சம்பாத்தி இருந்தேன். கட்டட கான்ட்ராக்டில் இப்போல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிச்சேன். அப்படி கொத்தனாருக்கு தான் அப்படி சம்பாதிக்கிறாங்க. கொத்தனார் வேலை பார்க்குறவங்க கொத்தனார் வேலை கற்றுக்கிட்டவங்க தான் இப்போ கோடீஸ்வரனாக இருக்காரு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. ஏன்னு கேளுங்க, கட்டடம் பேசையில் ஒரு பேச்சு பேசுகிறாங்க, கட்டடம் கட்டிக்கிறதுக்கே ஒரு பேச்சு பேசுகிறாங்க, முடித்தோடனே ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு சரின்னு போக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அப்படித்தான் கட்டடத்தை பாதியை நிப்பாட்டி போடுன்றாங்க, மரால கட்ட விட மாட்டேன்றாங்க. அப்படி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி கட்டட வேலை கான்ட்ராக்டர் எடுத்து பார்ப்பார் எங்கள் மாமா, எங்கள் நாத்தனை வீட்டுக்கார். காட்ட எங்கே காட்டுறோம்னா ஓடிடுவார். ஐயா போத்தாங்கிட்டு அப்படின்ட்டு இருங்க மிக்சியில்
இதை அரைச்சிட்டு வரேன். கொர்றோன்னு சவுண்டு. வீட்டு அரிசியில் பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நாத்தனா இருக்குது. அன்பு பாசம் எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டீங்களா அன்பு பாசம்லாம் எப்படி இப்போ வெந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. என்னத்தையோ வாங்க கேட்டாகண்டு ரொம்ப பிரபலியமாக பண்ண மாட்டேன். முந்திரி திராட்சை இஞ்சி பூண்டு போடணும். முந்திரி திராட்சை அது இது லொட்டு லொசுக்கு அப்படின்னு இல்லாமல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சமைச்ச கோச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆடிட்டு போய் படுத்தேன். போட அடிச்சுட்டாங்க. ஃபோன் அவ அடிக்கல, நான் தான் அடிச்சு பேசினேன். பேசையிலே பேச்சுவாக்கிலே சொன்னாங்க. இப்போ பண்ணி கேட்டாலும் பாவம் வந்து வீட்டில் இருக்கிற அந்த மட்டன் குழம்பு எதையும் சாப்பிட்டு இருப்பாங்க. பண்ணி வச்சாலும் பண்ணி கேட்டாலும் ஏன் பண்ணி வைக்கிறது சண்டை விடுறவங்களாம் கிடையாது. நம்ம இருந்தாலும் நாத்தனார் சொல்லிட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கல்ல. என்னங்கிறத லட்சமா 100 கறி எடுத்தான். தக்காளி வெங்காயம் எல்லாம் வீட்டில் இருக்குது. அரிசி வீட்டில் இருக்குது. அப்படியே குக்கரில் 2 கறியை போட்டு வேக வச்சு அப்படியே அதாவது பிரியாணி மசாலையை போட்டு இறக்கி கொடுத்தா சோறு, பிரியாணி சோறு. அப்படி தான் நினைப்பேன். சமையல் வேலையை பெருசாக நினைக்க மாட்டேன். நல்ல சந்தோஷமாக இருப்பேன். சரி நான் பிரியாணி எப்படி ஒதுக்குன்னு காட்டிட்டு அப்புறம் நாத்தனை சாப்பிடையில காட்டுறேன், நாத்தனை வரையில காட்டுறேன். சரி நான் சமைக்கிறேன். இதை தூக்கிக்கிட்டே இது பண்ண முடியல. வைக்கட்டுமா? நாத்தனை வரையிலையும் பிரியாணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், வெந்ததுக்கப்புறம். ஒரு வழியாக நாத்தனாவுக்காக செஞ்ச பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிருக்கு. இல்லையா பாப்பா ஓடியாங்க. நாத்தனாவுக்கு அன்பு பாசத்தை கொட்டி செஞ்சுருக்கேன். அன்பு பாசம் கொட்டி செஞ்ச பிரியாணி எப்படி வந்திருக்கு பாப்பா ஓடியாங்க. என்னங்க பெரிய பிரியாணி. அப்படியே 4 வெங்காயத்தை நறுக்கி போட்டு எண்ணெயை ஊற்றி பெரிய சீரகத்தை போட்டு தக்காளியை போட்டு இஞ்சி பூண்டை போட்டு புதினா மல்லியை போட்டு பச்சை மிளகாயை போட்டு பிரியாணி பொடியை போட்டு அரிசியை போட்டு கறியை போட்டு வேக வச்சு இறக்குனா பிரியாணி. என்னத்தான் சொல்கிறது. இங்கே வருங்க, தக்காளியே முன்ன நின்று தக்காளி சோறு மாதிரி காட்டுதே. ஐயோ என்ன முடியுமா பிரியாணின்ட்டு தக்காளி சோறு மாதிரி இருக்குன்றா சொல்லிடாதீங்க. இது உண்மையிலேயே பிரியாணி. தக்காளி வெந்து அப்படி மேலே இருக்குது. பார்த்துக்கிட்டீங்களா பிரியாணியா? இந்தா அந்த 1/2 கிலோ கறியிலையும் போட்டு பிரியாணி கிண்டிட்டேன். இது வந்து தயிர் பச்சடி. நாத்துறாவுக்காக தயிர் பச்சடி மட்டுமா? இங்கே வருங்க, அந்த 1/4 கிலோ கறியிலேருந்தா கொஞ்சோடு கறியை எடுத்து அப்படியே வந்து கிரேவி பண்ணி வச்சுட்டேன். கிரேவி ஒரு கொஞ்சமாக. ஆமாம் சும்மா அப்படி சும்பாங்க. இதுண்டா கொஞ்சம் தொட்டுக்குருவாங்க. அதோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுப்போம். அதுகளும் சாப்பிடட்டும். பிரியாணின்னா எல்லோரும் தானே ஆசைப்படுங்க. எடுத்து ஹாட் பாக்ஸில் வைப்போம். அப்போத்தே வந்து அவங்க வர்றதுக்குள்ளே இருட்டு சாயந்தரம் ஆகிட்டாங்க. வாரதுக்குள்ளே ஆறி போயிடும். சூடாக இருந்தால் தான் எதுவுமே நல்லாயிருக்கும். ஹாட் பாக்ஸில் வச்சுன்னா அது பாட்டுக்கு இருக்கும். எனக்கு பார்க்க உண்மையில் தக்காளி சோறு மாதிரி தாங்க இருக்குது. தக்காளி மேலே மிதக்கிறத பார்த்துட்டு ஐயா நம்மளே சொல்லக்கூடாது முன்னக்குடி. அப்புறம் நாத்தனா உண்மை நிரூபிச்சிருவாங்க. தக்காளி சோறுதேன்ருவாங்க. என்ன இது? நம்ம வாடகை செஞ்சு சாப்பிட வேண்டியதை நினச்சத என்ன நான் சொல்கிறது? பெரிய இது என்ன பெரிய விஷயமா? எதாக இருந்தாலும் டேக்கி டீஸியாக செஞ்சுருவேங்க வேலையை. அதாவது வேலையை விரும்பி செய்வேன். அதனால எனக்கு டேக் ஈஸியாக போயிடும். வேலையை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எந்த வேலையாக இருந்தாலும் சரி. படுத்து தூங்கினாலும் தூங்குவேன். எந்திரிச்சு வேலை பார்த்தா கிடுன்னு சும்மா நொசத்தை வேலை பார்க்க மாட்டேன். கடன்னு பார்த்துருவேன். நண்டு இங்கே கை கட்டி நிற்கிது. எனக்கு சாப்பாடை எப்போ போட பாருங்க. பிரியாணியா எனக்கு வேணும் அப்படின்ட்டு. சரி நண்டுக்கு போட்டு கொடுப்போம். எங்களுக்கெல்லாம் இது இருக்கு. கிரேவி வைக்கணுமா நண்டுக்கு? வாரே இந்தப்பா மனசா விட்டு போய் சாப்பிடுங்க. செல்லப்படி சுட்டுங்க. ஏங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இது பண்ணுங்க. என்ன நாத்தனாவுக்கு சோறு போடுறேன். நாத்தனா தக்காளி சோறுண்டு தான் பிரியாணின்னு தான் பார்ப்பேன். பிரியாணி இதுதான் எங்கள் வீட்டு பிரியாணி. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. நாத்தனா ஃபோன் பண்ணி அவங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன பேச்சுக்கு சொன்னதுக்கு அவங்க வந்து எனக்கு இதே செஞ்சு வை அப்படின்ட்டு வந்து ஆர்டர் போட்டுலாம் சொல்லலை. பாவம் சும்மா சொல்லக்கூடாது.
சும்மா பேச்சுக்கு தான் சொன்னாங்க, சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக பேச்சுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. மட்டன் எடுத்து சமைச்சிருக்கேன், எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு வைண்டு நான் செஞ்சு பார்த்துட்டு அவங்க உண்மையில சந்தோஷப்படுவாங்க. அடி பாவி விஷத்துக்கு செஞ்சுட்டியாட்டு, அதுக்கு தான் விழுந்து செஞ்சுட்டேன். என்னங்க நான் சொன்னதுக்கப்புறம் விளையாட்டா இருக்குது, நெசமாக இருக்குது, செஞ்சுட்டு அது ஒரு சந்தோஷம் தானே. வரட்டும், இன்னும் வரல, இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்களா மானாமதுரிக்கிட்ட. வந்தவொடனே அவங்கள வீடியோ எடுத்து அவங்களோட குதூகலம் பண்ணி வீடியோ போடுறேன், ரெண்டையும் சேர்த்து வச்சு பாருங்க. லைக் பண்ணுறீங்களா? நான் சாப்பிட்றேன் பிள்ளைங்க, அதில் கவனிக்கிறேன். நான் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, வந்தா அவங்களா உள்ளக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தூங்கிட்டேன், எல்லாம் ரெடியா அப்படின்னு வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா சூடா இருக்காத்தே, உங்களுக்காகத்தே கான்வாஸ். ஆமா, எல்லா மக்கள்கிட்டும் சொல்லிட்டு கிடந்து இல்லை, எங்க அத்தைக்காக சமைச்சு வச்சிருக்கேன். ஆமா, அதை வேற என்ன இப்படி சொல்லிட்டிய, எல்லாரும் அப்படி இருந்துட்டு போறாங்க. நல்லா இருக்கு, சாப்பிடுங்க மக்களே. நாங்க நல்லபடியா இருந்துட்டு போறாங்க. நம்மளை பார்த்து ஒரு அக்காலாம் சொல்லியிருந்தாங்க ஐஸ் வாட்டரா இல்லை, உங்களுக்கு ஐஸ் வாட்டர் சர்பத்து போட தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது சொல்லியிருந்தாங்க, என் நாத்தனார் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. உங்களை மாதிரி தான் நாங்களும் இருப்போம். நான் போய் நாத்தனார் இப்போ பேச மாட்டோம் ஒரு சின்ன வருத்தத்தில் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லு, அப்புறம் ஃபோன் அடிச்சு பேசிட்டாங்களாம், மறுபடியும் கமாண்ட் பண்ணிட்டாங்க. பெரிய தட்டில் வரும் தானே, இப்போ இது ஃபோன் அடித்து பேசிட்டேன்க்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாங்க. எம்புட்டு சந்தோஷம் அது கிடைக்குமா? நம்ம 2 பேரும் ஒரு குடும்பத்தை சேர்த்துருக்கா. நம்மளை பார்த்து அதை எல்லாம் இப்படி எடுத்துருங்க, மண்டையில் தட்டுங்க, இருங்க இதை மோந்து வைக்கணும். நம்மளை பார்த்து 4 பேர் இருந்தா ரைட், நாத்தனாருங்க சண்டை இல்லாம ஒத்துமையா இருந்தாங்கன்னா ரைட்டு. தூங்கிட்டே வாரம்டாக, என் மயன் ஃபோன் பேசுறதுலாம் கேட்குது, தூங்கிட்டேன். பசிச்சிருச்சு எனக்கு, கேதத்துக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயே குளிச்சது. பசுமண்ல கேதம், தேவரையா பிறந்தாருல அந்த ஊர்ல கேதம். அதோட இது நல்லா இருக்கட்டே, டேஸ்டா இருக்கு. ஹோட்டல்காரையும் தோத்து போயிட்டேன். நான் பத்தியெல்லாம் ஹோட்டல்காரன் தோத்துட்டேனா, அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? நான் சொல்றேன், ஏன் நாத்தனார் வந்து தக்காளி சோறு எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். நான் நல்லா சமைப்பேன். நான் நல்லா சமைப்பேன். கிரேவியில் இருந்துச்சே கொஞ்சமாக தான் கிரேவி, 1/2 கிலோ எடுத்துட்டு இருந்தா இவ்வளோ போதும், பிள்ளையே சாப்பிட்டா போதும் நமக்கு. என்ன மண்டையில் யாரும் நினைக்கிறாங்க, யார் நினைக்கிறது? சட்டை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது, நல்ல சட்டையாக இருக்குது. எங்கேதான் இங்கே எடுக்கிறீங்க? எனக்கு மட்டும் இப்படி சட்டையெல்லாம் மாற்ற மாட்டேங்குது. எடுக்கிறது அப்படியா? எவ்வளவு? 200 ரூபா, 220 ரூபா. நல்லா இருக்கே. எனக்கு ஒன்று எடுத்துட்டு வாங்க, அதே மாதிரி காசு தரேன். இதெல்லாம் நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரே தான், எல்லா சேலையும் கட்டிக்கலாம்ல. நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், பனியன் கிளாத் மாதிரி. நல்லா இருக்கு, நெசந்தேன். நல்லா கையிறக்கமாக வந்து வச்சிருக்கேன். நீங்கள் தைக்க ஊரம் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கு, நான் போட்டேன் அதை விட மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுமதி, சட்டையை கீழே தைக்க கீழே தைக்க. இதில் நாக்கில் தட்டுப்படாமல் இதை பூரா அரைச்சி ஊற்றிடணும். எதை? இந்த புதினா மல்லி. புதினா மல்லியவா? சரி, அது பரவாயில்ல, அரைச்சி ஊற்றிட்டேன்னா நல்லா இருக்கும். இவ்வளோ வந்தவங்க விறுவிறுன்னு அடிப்படையில் நுழைஞ்சாக சாப்பிட்டாங்க. அதுதான் உரிமை, அந்த உரிமை தான் வேணும் எல்லாருக்கும். அப்படி அந்த உரிமையோடு இருப்போம் நாங்கள். என்னன்ட்டே தெரியலங்க, கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து எங்கள் 2 பேத்துக்கு அப்படி ஒரு உறவாத்தான் இருக்கு. சண்டை ஓட்டதுலேருந்து ஒருனா கூட பார்க்க விட்டு வந்ததுலேருந்து சண்டை விட்டு பேசாமல் இருக்குமா? ஞாபகம் பண்ணி சொல்லுங்க. 2 பேரும் என்ன வேற வேற ரத்தமா? ஒரே ரத்தம் தானே, சண்டை விடுப்பாங்க. அப்படி இருக்கா. என்னத்தையும் நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி நாத்தினா நாங்கள் இன்னும் நல்லபடியாக இருங்க. சாப்பிட்றதே ஒரே இதை எடுத்தால் மண்டையில் ஏறுது எங்கள் அத்தைக்கு. யாரோ நினச்சிக்கிட்டே இருக்காங்க, என் மயன் திட்டுவேன், அம்மா எங்கே போச்சு இன்னும் காணவும் நினைப்படம். நம்ம இருட்டாச்சுல, நீங்கள் இவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க. இது 6 மணி ஒரு 5:30 வந்துருவேன்னு நினச்சேன். வந்துடலான்னு பார்த்தேன், அவன் பஸ்ஸும் நல்லா ஸ்பீடாகத்தே வந்துச்சு. அது எல்லாம் முடிச்சு வரணும். 2 மணி நேரம் இல்லை, எல்லா காரியம் முடிச்சுட்டு 4 தூக்குன பின்னாடி தான் வந்தோம். அந்த ஐயாவை தூக்குன பின்னாடி தான் வந்தோம். நல்லா அதெல்லாம் நல்லா கிராண்டாக நடந்துச்சு விசேஷம்.
சரி காலைல வந்திருந்தாங்க. மக்களே லைக் பண்ணுங்க. நான் அத்தைகிட்ட நம்ம தனிப்பட்டு பேச போகிறோம். நாங்கள் 2 பேரும் ஊரில் போகிறோம். என்னத்தை சும்மா இடத்தையாவது பேசுவோம். ரொம்ப நேரம் சாப்பிட்றவங்கள காட்டினா நல்லா தெரியாது. அவங்க சாப்பிட்றட்டு சக்கப்படுறாங்கல்ல. லைக் பண்ணுங்க அத்தாக்களா. நான் நாங்கள் இன்னும் நல்லபடியாக இருங்க. என்னத்தை உலகத்தில் கட்டி ஆள போகிறோம். சாப்பாடு அங்கே அத்தை சரியாத்தே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கத்தே. எங்கள் அத்தை சொல்லுவாங்க, அண்ணன் முன்னாடி இலைய அண்ணன் முன்னாடி வந்தால் சோறு கிடைக்கும், மூத்த அண்ணன் வந்தால் காசு கிடைக்கும் அப்படின்னு காசு கொடுப்பா. ஆனால் என் மூத்த இலைய அண்ணன் முன்னாடி காசு கொடுக்க மாட்டான்டுவா. சொல்லுங்கத்தே சும்மா தட்டிக்கு வரவன் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், சோறு ஓடுறதே முக்கியம், காசா முக்கியம், காசை திருப்பி கேட்கணும். சோறு அப்படி கிடையாது. சோறு தான் நல்லது, வயிறு நிறையா. என்னத்தை நான் சொல்கிறது, எங்கள் வீட்டில் என்றைக்குமே அன்னம் குறையாதுங்க. 6 வாரம்னாலும் ஆக்கி பொங்கி அப்படி போடணும்னு நினைப்பேன். இருந்தாலும் 2 ஹெல்ப்புமே பண்ற அண்ணன் முட்டாட்டி இருந்தா நல்லது. நல்ல வேலைக்கு எங்க அம்மா 2 அண்ணன் பெத்துச்சு. அதனால ஒரு அண்ணன் முட்டாட்டிட்ட சோறு கிடைக்குது, ஒரு அண்ணன் முட்டாட்டிட்ட காசு கிடைக்குது. அப்படி சொல்லுவாங்க அடிக்கடி. இப்ப சோறு ஓடுற அண்ணன் முட்டாட்டி பெருசா, காசா முக்கியம்? காசு அண்ணன் முட்டாட்டியுமே பெருசுதான் எனக்கு. இல்ல முக்கியத்துக்கு சொல்லல, இல்ல சோறு தான் ரொம்ப முக்கியம். தாய் இல்லாத எனக்கு நீங்க 2 பேரும் தான் தாய். அதெல்லாம் ரைட், அதெல்லாம் ரைட். சரிங்க, எங்கள் நாத்தனை சாப்பிடட்டும். நீங்கள் லைக்கை போடுங்க. என் தாய் இல்லாதவங்களுக்கு தாயின்ட்டாக இனிமே இனிமேல் பாருங்க, ஒரே கொஞ்சம் எழுதி என்கிட்ட கொஞ்சம் நேரத்தை கட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நாத்தனாவை பார்த்துட்டு நல்லபடியாக நாத்தனை நாங்கள் சந்தோஷமாக இருக்க குடும்பத்தில். எல்லாமே சில பேர் சொல்லியிருந்து எல்லாமே உங்களுக்கு சீர் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அம்மா மனைவி அப்பா வீட்டுக்காரு பிள்ளை அம்மாண்டு. அதேமாதிரி நாத்தனாவும் எனக்கு சிறப்பாக அமைஞ்சது. அதேமாதிரி மாமியாவும் மாமனாரும் எந்த குறையும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சண்டையில் வந்து இது பண்ணிக்கிற முடியாமல் நாங்களே வெளியேறி போனோம். வேறு ஒன்றுமே கிடையாது. நான் மாமியாவும் என்ன ஃப்ரெண்டு மாதிரி அப்படி கல்யாணம் நடந்ததுனால அப்படி இது வாழ்ந்தது எல்லா கதையும் சொல்லுவாங்க. நல்ல மனுஷன் மாமியாவும். அது மாதிரி எல்லாமே எனக்கு சீர் சிறப்புமாக அமைச்சுங்க. அதுக்கு என்னோடய குணநலங்களுக்கு முக்கிய காரணம்னு நான் நினைப்பேன். என்னோடய குணநலமும் என்னுடைய மனசும். நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய மனசு என்னத்தே, என் மனசு நல்ல மனசத்தே. குட் குட், வெரி குட். சோறு விட்டேன்னா நல்ல பிள்ளை. அதெல்லாம் அதிகத்தே. சோறு விடட்டால் நல்ல பிள்ளைன்னு சொல்லுங்கத்தே. சரி, நான் தான் சாப்பிடட்டும். நாங்கள் சாப்பிடட்டுமா? லைக் பண்ணுங்க அத்தாக்கலாம். லைக்கு போட சொல்லுங்கத்தே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் இதுதான் ரொம்ப இருக்கா உங்களை பிடிச்சதே. என்னை பிடிக்கிறவங்க நாத்திராக்கா லைக் போடுவேன், நாத்திராக்கான்னு போடுவாங்க. அவளுக்காண்டி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சேலைக்கு சொல்லுங்க, எப்படி சேலை சூப்பராக இருக்குன்றாங்க. ஒரு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க. நல்லா சாரி செலக்ஷன் பண்ணுவேன். ஆமாம், சூப்பராக எடுப்பாங்க நாத்தனார். அவங்க எடுக்கிற சேலை பூரமே நல்லா இருக்கும். நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்போ நல்லா இருக்கும். கடையில் இது என்ன கலரு அப்படின்னு கேட்டுனா சூப்பராக இருக்கும். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டேன் அந்த சாரியை. இந்த மாதிரி இதை எடுத்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். நல்லாவே இல்லைண்டே. அது வேக்னு பொம்மையை போட்டுருந்துச்சு. கடைசியில் எத்தனை கொடுங்க இந்த சாரியன்ட்டு அதுவாக எடுத்துக்கிட்டுச்சு. நல்லா இருந்துச்சு. சரிங்க, லைக் பண்ணுங்க. பாய்.